கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு விரிவான ஒரு கட்டுரை ஒன்று வந்திருந்தது. பிஎம் கேர்ஸ் அப்படின்னு ஒரு வாலண்டரி ஃபண்ட். இதில் இந்தியர்கள் தங்களுக்கு விருப்பமான தொகையை வேண்டுமென்றால் தரலாம். ஸோ இது தொடர்பாக ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்துள்ளது. இந்த பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பில் எவ்வளவு நிதி வந்திருக்கு, யார் யார் கொடுத்துருக்காங்க, அது எதற்கெல்லாம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக லோக்சபாவில் சில கேள்விகள் வந்திருக்கின்றன. ஸோ அது குறித்து அவர்கள் பிரதமருக்கு எழுதி கேட்கும் பொழுது பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களவையாக இருக்கட்டும், மாநிலங்களவையாக இருக்கட்டும், அதாவது நாடாளுமன்றத்தில் இது குறித்து எந்த கேள்விகளுக்கும் பிரதமர் அலுவலகமோ அல்லது பிரதமரோ பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா 3 விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் 1, 2வது பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் PMNRF அப்படின்னு, 3வது நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட் NDF என்று. இந்த 3 தொடர்பான எந்த கேள்விகளும் நாடாளுமன்றத்தில் நீங்கள் யார் வேணாலும் கேட்டுங்க, ஆனால் இதற்கு நாங்கள் எந்த பதிலையும் தரப்போவதில்லை. பல பேருக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னது இது பிரதமர் இதை பற்றி பதில் சொல்ல மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? பிரதமர் அலுவலகம் சொல்வது என்னன்னா, நாடாளுமன்றத்தில் இது குறித்து கேள்வி கேட்பதற்கான இடமே கிடையாது, அதற்கு பதிலும் சொல்ல முடியாது. ஆனால் இது யாருமே கேள்வியை கேட்க முடியாது, யாருமே பதில் சொல்ல முடியாது என்பதல்ல. அது என்னங்கிறது விரிவாக பார்த்துருவோம். இந்த கட்டுரை அதைத்தான் முன்னெடுத்து செல்கிறது. இதற்கிடையில் காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால் அவர் என்ன சொல்றாருன்னா, PMO இந்த மாதிரி லோக்சபா செக்ரட்டேரியட்டுக்கு எழுதியிருப்பது ரொம்ப கன்சர்னிங், ஒரு அதிர்ச்சியாக இருக்கு, இது ஒரு வருத்தத்தை தருகிறது. இது கவர்மெண்ட் இஸ் ஹெல்ட் அக்கௌண்டபிள் பை த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் அது மக்களோட பிரதிநிதிகளான எங்களுக்கு அது ஒரு விதத்தில் அக்கௌண்டபிளாக இருக்கணும், என்ன நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்ப்போம். அழகாக கேள்வி பதில் பாணியில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை சொல்லுது. ஹூ டிசைட்ஸ் வாட் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் லோக்சபா? சரிங்க, மக்களவையில் எதை பற்றியெல்லாம் தான் கேள்வி கேட்கலாம், இதை பற்றி கேட்கலாம், இதை பற்றி கேட்கக்கூடாது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா, பதில் என்னன்னா, எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். டு ஹோல்ட் த கவர்மெண்ட் அக்கௌண்டபிள் ஆன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பொதுவான, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பொதுமக்களுடைய நலன் குறித்த எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கான கேள்விகளை மக்களவையில் கேட்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டே ஒன்று வச்சுருக்காங்க. அதற்கு உட்பட்டு நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஆனால் அந்த கேள்விகளை முதல்ல லோக்சபா செக்ரட்டேரியட்டுக்கு நீங்கள் அனுப்பணும், அது அவர்களுடைய அலுவலகத்துக்கு அனுப்பணும். அவங்க அந்த ரூல் புக் இருக்கு இல்லையா, அதை வைத்துக்கொண்டு அதில் கம்பேர் பண்ணுவாங்க. இந்த கேள்வி இதோடைய அடிப்படைக்குள்ளே இருக்கா, இருந்தால் அந்த கேள்வியை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு பிறகும் கூட ஸ்பீக்கர், அவைத்தலைவர் இந்த கேள்வியை அனுமதிப்பதா வேண்டாமா அப்படிங்கிற இறுதி முடிவை அவர் எடுக்கலாம். இறுதி முடிவு அவர்கிட்ட தான் இருக்குது. பல்வேறு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். இப்போ இந்த 3 ஃபண்டுக்கு வருவோம் தெளிவாக. பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது உருவாக்கப்பட்டதே COVID-19 சமயத்தில் தான். இப்போ பிஎம் கேர்ஸ் இஸ் அ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதோடைய நோக்கம் என்னன்னா, நேஷ்னல் எமர்ஜென்சிஸ், கோவிட் மாதிரியான சமயத்தில் நேஷ்னல் எமர்ஜென்சிக்கான தேவைகள் வந்ததுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் புதிதாக ஒரு அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது உருவானது. February 2020 கோவிட் பற்றின ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. உங்களுக்கு மார்ச்சில் லாக்டவுன் அறிவிச்சாங்க. உடனே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. சரி, இந்த மற்றதெல்லாம் இருக்கே, வேற 2 சொன்னேனே, PMNRFங்கிறது, இது 1948 இதை உருவாக்கிட்டாங்க. அது எதுக்காகன்னா, பாகிஸ்தானிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய மக்கள், இப்போதான் தேசம் பிரிவினை செய்யப்பட்டிருந்தது இந்தியாவும் பாகிஸ்தானுமாக. இப்போ பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வர்றவங்களுக்கு கையில் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் இழந்துட்டு வராங்க, அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்றை ஏற்படுத்தி அது மக்களிடமிருந்து பணம் பெற்று அந்த பணத்தை அவர்களுக்கு தருவதற்காக தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இதே தான் நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை ஊர்கள்னால நிறைய பேர் இறந்து போகும் பொழுதோ, அல்லது ஒரு பெரும் விபத்து நடந்து அந்த விபத்தில் இறக்கும் பொழுதோ, அல்லது ரயட்ஸ், வன்முறை, கிளர்ச்சி, அதிலெல்லாம் மக்கள் பாதிக்கப்படும் பொழுதோ அவர்களுக்கு இதில் சேரக்கூடிய பணத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது தவிர அரசுகள்லாம் தனியாக கொடுக்கும், மத்திய மாநில அரசுகள்லாம்.
ஆனால் இந்த ஒரு இது 1948 உருவாக்கப்பட்டது. அடுத்தது இந்த நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது, இது முழுக்க முழுக்க அது பேரே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, இராணுவத்துக்கு என்று பயன்படுவது. அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருப்பவர்கள், அதிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், அவர்களுடைய உறவினர்கள், அது அந்த குடும்பங்களுக்கு ஏதேனும் ஒரு பண தேவை இருக்கிறது என்றால் அந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த ஃபண்டு பயன்படுகிறது. இதற்கும் பிரைம் மினிஸ்டர் தான் தலைவர். யார் தலைவர்னா அப்பொழுது இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர். இது வந்து எப்போ பார்த்தாலும் நரேந்திர மோடி தான் தலைவர் அப்படிங்கிறது இல்லை. இப்போ இந்த நம்ம சொன்னதில் 2 முன்னமேயே உருவாக்கப்பட்டது, இன்னொன்று 2020 கோவிட் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த 3க்கும் எக்ஸ் அஃபிஷியோ அப்படிமோ, அவர் அந்த பதவியில் பொறுப்பில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் தலைவர். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 அமைப்புகளுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அரசு இவற்றை தோற்றுவிக்கவில்லை. ஒரு பிரைம் மினிஸ்டர் தனியாக அவர் அதை வேறு சில ஆட்களோடு சேர்ந்து அதை தொடங்குகிறார், அவ்வளோதான். அப்படியானால் இது வந்து நேரடியாக ஒரு அரசின் ஓர் அங்கம் அல்ல. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச்லேருந்து சக்ஷு ராய் அப்படிங்கிறவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவர்கிட்ட கேட்குது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அரசுடைய அங்கமாக இல்லாத காரணத்தினால பார்லிமெண்ட் வந்து இது குறித்து எதையும் முடிவு செய்ய அதற்கு அதிகாரம் இல்லை. அரசு அமைப்புகளை மட்டும்தான் நாடாளுமன்றமானது கேள்விகள் கேட்கலாம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இது குறித்து ஏதாவது ஒரு சில முடிவுகளை எடுத்தால் அதை நீங்கள் நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ண முடியும், ஆனால் லெஜிஸ்லேச்சரால் இதை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு இந்த துறையில் அவர் நிபுணராக இருக்க வேண்டும், அவர் அப்படி சொல்கிறாரு. சரி, அடுத்த கேள்வி வருது. சரி, அப்படின்னா உங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தால் இதை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நீதிமன்றங்களால் கட்டுப்படுத்த முடியும். யாராவது ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். பாசிபிலிட்டி இருக்குது, நீதிமன்றங்கள் தாமாகவே முன்வந்து வழக்கை எடுக்க முடியும் என்றாலும் பொதுவாக இதற்கு நீதிமன்றம் எடுத்து செல்வதற்கு ஒரு வழக்கு ஒன்று தேவைப்படும். அடுத்தது வந்து அது இதுக்கு மேலே ஒருவர் புகார் கொடுக்கலாம், இதில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கையாடல் செய்து விட்டார்கள் என்று எனக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது, சான்று இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து காவல்துறையில் புகார் கொடுக்கலாம், சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் இதற்காக புகார் கொடுக்கலாம். அதை யாரும் எடுத்துக்கலைன்னா நீங்கள் அதுக்கு கூட கோர்ட்டுக்கு போகலாம். அடுத்த கேள்வி, இது வந்து ஆர்டிஐ ஆக்ட் கீழே வருதா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே வருதா? என்டிஎஃப் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டுங்கிறது அது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 கீழ் வருகிறது. ஆனால் இதை ஆர்டிஐ ஆக்ட் கீழே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. பிஎம் கேர்ஸ் பிஎம்என்ஆர்எஃப் இரண்டையும் ஆர்டிஐயின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று அது வந்து பெண்டிங். எப்போ முடியுதோ, அடுத்த ஹியரிங் வந்து ஏப்ரல் மாதத்தில் தான் வருது. ஸோ அது ரொம்ப நாளாகவே அது ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. அந்த கோர்ட் வந்து என்ன தீர்மானிக்குதோ அதுக்கப்புறம் டெல்லி ஹைகோர்ட்னா அது வந்து அடுத்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அது எங்கே போய் முடியுதோ நமக்கு தெரியாது இப்போதைக்கு. இப்போ வந்து ஒரு கேள்வி மக்களவையில் ஒரு உறுப்பினர் வந்து கேட்குறாரு, அது லோக்சபா செக்ரட்டேரியட்டுக்கு வருது அப்படின்னா அது அக்செப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அக்செப்ட் ஆகலைன்னா ஒன்றும் இல்லை, அது பதிலே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த கேள்வி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் 15 நாட்களுக்குள்ளாக ஒரு கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி இதுக்கு பதில் கொடுத்தாகணும். இப்போ நம்முடைய பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது எவ்வளோ தூரம் இது புரியுதுன்னு எனக்கு தெரியல. அதற்கு காரணம் என்னென்னா, சில கட்சிகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இதை பயன்படுத்துவாங்க. அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இங்கே கேள்வியை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அந்த கேள்வி வந்து அந்த ரூல் புக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதற்குள்ளே வந்துருச்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா தட்ஸ் அன் இண்டிபெண்ட் அமைப்பு லோக்சபா செக்ரட்டேரியட்டுங்கிறது. அதில் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா 15 நாட்களுக்குள்ள அதற்கு பதில் கொடுக்கணும். If a ministry thinks that a particular question violates any rule governing admissibility or it deals with highly confidential matter, எப்போ மாற்று அப்படின்னா இந்த கேள்வி ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள், நாம் ஏற்கனவே மற்ற பல்வேறு செய்திகளில் சொல்கிற மாதிரி இராணுவ ரகசியங்கள் அல்லது வேறு வகையான ரகசியங்களை கையாளும் என்றால் அதற்கு அவங்க வந்து பதில் கொடுக்க மாட்டாங்க. அது முக்கியமாக பாருங்கள், வேறு ஒரு நாட்டோடு இந்தியாவின் உறவு கெட்டுப்போகும் என்றால், இது வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான, இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, இப்போ உடனே நீங்கள் சொல்லலாம், நம்ம ஏற்கனவே வந்து இந்திய சீனாவுடைய அந்த பார்டர் பிரச்சனையை பற்றி பேசினோம். அப்போ ஒரு கேள்வி ஒன்றை அனுப்பி, தோக்லாமில் என்ன நடந்தது 2017, 2020 ரச்சின்லா பாஸ் கிட்டக்க என்ன நடந்தது,
அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதற்கு பதில் சொன்னோம் என்றால் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வியை எழுதி அது வந்து அக்செப்டே ஆயிடுதுன்னு வச்சுப்போம். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு போகும். அவங்க வந்து இது இருநாட்டு உறவை பாதிக்கும், இந்திய சீன உறவை பாதிக்கும் என்பதால், அதே நேரம் நேஷனல் செக்யூரிட்டி, இந்தியாவின் பாதுகாப்பை இது பாதிக்கும் என்னும் காரணத்தினால் இதற்கு பதில் சொல்ல முடியாதுன்னு அவங்க சொல்லலாம். இது முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை நீக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்பொழுதைய நிலை என்ன அப்படின்னா, இந்த பிஎம் கேர்ஸ், பிஎம் என்ஆர்எஃப் போன்ற 2 ப்ளஸ் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட், இந்த 3 குறித்தும் நாடாளுமன்றத்தில் கேள்விகள் கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் செக்ரட்டேரியட்டுக்கு பிஎம்ஓ சொல்லியிருக்கிறது. இதில் ஒன்று மட்டும், என்டிஎஃப் மட்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வருகிறது. மற்ற 2ம் இப்பொழுதைக்கு வரவில்லை. ஆனால் அதன் மீது ஒரு வழக்கு தில்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த வழக்கின் முடிவின்படி என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைய நிலை. ஆனால் இதில் அதற்கு மேலே என்னுடைய ஒரு கருத்து இருக்கு. ஒருவர் கேட்டால்தான் நீங்கள் வெளிப்படையாக இவற்றை சொல்ல வேண்டும் என்பது இல்லை. பொதுமக்களிடமிருந்து பிரதமர் தலைமையிலான ஒரு அமைப்பு பணம் பெறுகிறது என்றால் அந்த பணம் எவ்வளவு வந்திருக்கிறது, அந்த பணம் எங்கெங்கு போகியிருக்கிறது என்பதை வெளிப்படையாக தெரிவிப்பது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் நாடாளுமன்றத்துக்கெல்லாம் தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை நான் ஏற்றுக்கிறேன். உங்களுடைய வெப்சைட்லேயே போட்டுருங்க, நாடாளுமன்றம் எதற்குப்பா, இந்த நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு நீங்களே போட்டுருங்க. அதை மொத்தமாக ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு வந்திருக்கிற பணம் இவ்வளவு, பணம் இதற்கெல்லாம் செலவாகிறது என்று. ஏன்னா நீங்கள் இதில் மறைப்பதற்கான எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அது நமக்கு ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அக்கௌண்ட் ரிப்போர்ட்லேருந்து, அதுவும் இதில் பார்த்தா நமக்கு தெரியுது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். பிஎம் கேர் ஃபண்ட் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ரிப்போர்ட் ஃபார் 2022-23. அதில் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் சில தகவல்கள் போட்டிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் 2023 இறுதியில் அவர்கள் கையிருப்பு 6283.7 கோடி ரூபாய். அந்த பணம் வந்து அவங்க கையிருப்பு. ஆனாலும் அது வந்து இன்னும் நமக்கு தெளிவாக தெரியாதது, எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளோ பணம் போச்சு, யாருக்கு போச்சு அப்படிங்கிறது. டிசம்பர் 2020 இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிஐ தகவல்களை அடிப்படையாக வைத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமாக கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட், சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவோம், இது வந்து 2400 கோடி ரூபாய் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு போயிருக்கு என்றும், அதுலேருந்து கிட்டத்தட்ட 155 கோடி ரூபாய் ஸ்டாஃப் சேலரியிலேருந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டாக ஒரு 2400 கோடி ரூபாயும், அதில் வேலை செய்பவர்கள் தங்களுடைய பணத்திலிருந்து ஆளுக்கு 100 ரூபா 1000 ரூபான்னு ஏதோ கணக்கெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 155 கோடி ரூபாயும் பிஎம் கேர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நமக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஆண்டில் மட்டுமே 2555 கோடி ரூபாய் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லேருந்து மட்டுமே வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இதில் வந்து எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் வந்து கடுமையாக கோர்ட்டில் போய் வாதாடுவதை விட்டுவிட்டு வெளிப்படையாக இந்த தகவல்களை உங்களுடைய இணையதளத்திலேயே நீங்கள் அறிவித்து, கூடவே அது ஒரு ஆடிட்டட் ரெக்கார்ட், நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஜிஸ்டர்டு சொசைட்டியாக இருந்தாலும் அது ஆடிட் பண்ணப்படணும். அதை ஆடிட் பண்ணி அதுக்குரிய அமைப்புகளுக்கு அதை கொடுக்கணும். நீங்கள் இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கியிருப்பீங்க, இது எல்லாம் செய்த எல்லா தகவல்களையும் வெளிப்படையாகவே அறிவித்து விடுவது சிறந்தது. இந்த பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் போய் நீங்கள் மாட்டவே வேண்டாம். யூ ஹவ் டு பி அபவ் எவ்ரிதிங். அது வந்து நாங்கள் இவ்வளோ ஒழுக்கமாக நடந்து கொள்கிறோம் என்பதை நீங்கள் காண்பிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம்.